எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து வரோம். ஸ்ரீரங்கம். ஓகே, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காரு? அவர் இளைஞர்னால இளைஞர் பட்டாளமே அவர் கூட நிறையாவே இருக்கும். இன்னும் அவர் ரொம்ப அவரோடய வேகமா இருக்காரு. அவரோட வேகமா நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப வேகமா. எங்களுக்கு அவர் வந்து எம்எல்ஏவா கிடையாது. விஜய் அண்ணா மாதிரி ரமேஷும் எங்களுக்கு ஒரு தம்பி அண்ணன் போல தான் பழகுகின்றார். அப்படிதான் பழகுறாரு. சரிம்மா, இன்னைக்கு முதல்வர் உங்க ஊருக்கு வந்திருக்காங்க. எப்படி இருந்தது ஸ்பீச் ஆனது? அதாவது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அது ஸ்பீச்சை கேட்கறதா இல்லை அவரை பார்க்கறதான்னு எங்களுக்கே தெரியல. முதல்ல அவர் ஸ்பீச்சை கேட்கலான்னு இருந்தவங்க அளவுதான், அவர் பார்த்தா போதுன்ற ஒரு ஸ்பீச்லேயே இருக்கோம் நாங்கள். அவ்வளவுதான். ஓகே, இன்றைக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்காரு. ஆனால் நன்றி தெரிவிக்க வரல, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி அதுக்கான ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாடு படுத்திட்டாங்க. அதுல இருந்து அந்த மனுஷன் மீண்டு வரதுக்கே கொஞ்சம் காலவாசம் வேணும். இடைத்தேர்தல் வருதுப்பா, அதுலயும் அவரு அப்பவும் எங்களுடைய தலைவர் தான். இங்க இடைத்தேர்தலில் யார் நிக்கிறாங்க, எங்கள் தலைவர் தான் நிக்கிறான்ற ஒரே சான்று மட்டும் தான் இங்க இருக்கு. சரி, இப்போ ஒருவேளை அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு, சொல்ற வாய்ப்பு கிடைச்சா என்னமா பேசு? ஒரே பேச்சு. எங்களை போன்ற கொஞ்சம் கீழ்த்தரத்திலிருந்து வந்த நாங்கள் வந்து ரசிகர் மன்ற மக்கள் இயக்கத்திலேருந்து என்னுடைய கணவர் வந்து வந்துட்டு இருக்கோம். ரசிகர் மன்ற மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் கணவர் வந்து பொது தொண்டு இன்னும் ஸ்ரீரங்கம் பகுதி அவர் இருக்காரு, செஞ்சிட்ருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால எங்களால் செய்ய முடியல. இப்போ அந்த அங்கீகாரத்தை எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கீழே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி நல்லபடியாக செயல்படுத்தணும். அதுக்கு எங்கள் தலைவர் செஞ்சால் போதும். கீழ்மட்ட மக்கள் உயர்த்தினாலே எங்களுக்கு அதுவே எங்கள் தலைவர் செயல்படுது. எந்த இலவசமும் எங்களுக்கு வேணாம். சரி, எப்படிமா இருந்தது இன்னைக்கு? விஜய் அவர்கள் எப்படி கொண்டாடினாங்க? மக்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஐயோ, நாங்கள் இவ்வளோ பக்கத்துல இருந்து பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். சென்னை போய் பார்த்தோம், ஸ்ரீரங்கம் இந்த ரோட்டில் போகிறப்ப பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோம். நாங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். இவ்வளோ கிட்டக்க நின்று பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் சொல்கிற மாதிரி அவரை பார்க்குறதா இல்லை அவர் பேசுகிறத கேட்குறதானே தெரியல. அந்த பாட்டு போட்டோன்னே ஒரு வைப்பாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமா. அவர் வெளியே வந்ததும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எப்படி கொண்டாடுனீங்க? ஐயோ, அது எப்படி நம்ம டான்ஸ்லாம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து டான்ஸே ஆடுறது பார்த்துருக்கோம். எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. எந்த கட்சி கூட்டத்துக்கு நான் போனதில்லை. எந்த கட்சி எங்க பிள்ளைய உட்காரப்பே நினைச்சா உட்காந்துட்டாங்க. இனிமே அவங்க தான் ஜென்ம அரசு. இது மக்கள் ஆட்சி, மக்களுக்கு உண்டான ஆட்சி. நல்லா பண்ணுவாரு. எங்களுக்கு எதை அவர் செய்யலாம். இதுக்கு சப்போர்ட்டா அவர் இருந்தா போதும். எங்க பிள்ளை மலராச்சு, அது போதும் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். முடியாது, அவரை இனிமே எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுங்க. அவர் தான் முதலமைச்சர் இது வரைக்கும். எல்லா வருஷமும் அவர் தான். நாங்கள் எல்லாருமே அவரை ஜெயிக்க வைப்போம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த திருப்பத்தூர் தொகுதி என்னது, நான் வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணுறனால திருப்பத்தூர் தொகுதியில் தான் அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா, என்னோட ஓட்டாக தான் இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 2 hours நின்றுட்டு கால் வலிக்க அந்த ஒரு ஓட்டுக்காக நான் திருப்பத்தூர் தொகுதியில் அவர் ஜெயிக்கணும்ட்டு போய் ஓட்டு போட்டேன். அந்த ஒரு ஓட்டு என்னோட சொல்லும்போது ஐ எம் சோ ஹாப்பி டு see you. சூப்பர். இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பேசுனது ஜெயிக்கணும்னு எல்லா ஆண்டவன் வேண்டுனேன். ஜெயிச்சு பதவியில் உட்காந்து மனசு திருப்தியா இருக்கு. ஏதா சொல்லணும்? என் புள்ள என்னைக்குமே எந்த வருஷமும் அவர் தான் உட்காரணும். ஓகே, நம்மளுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாரு, நல்லது பண்ணணும். சரி, இதுதான் ராத்திரி 1 மணி வரைக்கும் அதுதான் பார்த்து நம்ம ரொம்ப மனசு இதாகுது. அவர் படாத கஷ்டம் இல்லை. அவருக்கு என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு நம்ம கண்ணீர் தான் வந்துச்சு. அவர் அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது. Love you so much mama. ஓகே, happy birthday mama. எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க வருவோம் பின்னாடி. கண்டிப்பா டிவிக்கே தான். இனி எல்லா ஆட்சியிலயும் டிவிக்கே மட்டும்தான். விஜயண்ணா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கோம்னு சொல்லி சொல்லுவோம். சரிம்மா, அதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ வந்து என்னோட பையனும் போன ஆட்சியில் இறந்தா. இது வந்து இதனுடைய எப்படி சொல்லணும்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம். ஆனால் நான் சிங்கிளாக தான் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் வீட்டில் என்ன டைம் நான் பூட்டிட்டு தான் இருப்பேன். பயந்துக்கிட்டே இருப்பேன் ஒருத்தனையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேம் வந்து பதவியேற்ற நாள்லேருந்து சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கேன் நான். ஓகேங்களா, எல்லாருக்கும் நான் தைரியம் கொடுத்துட்ருக்கேன். பயப்படாமல் இருங்க, அவர் வந்துட்டார், அதனால் நான் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. உண்மையான சொல்கிறேன், என்ன மாதிரி எல்லா பெண்களுக்கும் வந்திருக்கும். என்னுடைய பேர குழந்தைகள் வந்து சொல்லப்போனால் என்னுடைய பேர குழந்தைகள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டு, நல்லா வருவாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன்.
ஏன்னா அவர் வந்து எல்லாமே தடுத்து நிறுத்திட்டாரு. போதை பழக்கத்திலேருந்து எல்லாமே கொண்டு வந்தார். நான் பயந்தேன், நம்மளுடைய பேர பிள்ளைங்க காலம் வந்து இப்படியே போயிருமோ, அதுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதோ. நான் ரொம்ப அவளை கவலைப்பட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் தைரியமாக இருக்கேன். எனக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. திருச்சி யாரோட கோட்டையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் எங்கள் சிஎம் உடைய கோட்டை, தமிழ்நாடே சிஎம் சார், தமிழ்நாடே அவருடைய கோட்டை தான் திருச்சி. ஓகே, அந்த மாதிரி தான் நான். ஓகே, இன்கேஸ் அவர்கிட்ட ஏதாவது பேசுகிற வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க, என்ன பேசியிருப்பீங்க? ஃபோட்டோ தானே மெயினாக, அதுக்கப்புறம் தான் பேசலாம் வார்த்தை இருக்காது அப்போதைக்கு எங்ககிட்ட. ஓகே, உங்கள் நேம்மா? என் பேர் போகலாம். எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அவர் பார்க்கும்பொழுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு வித்தியாசம் கூட இல்லை. இப்போ வந்தாங்க, அவரை கூட கை கொடுத்து கூப்பிடுறாரு. மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன் எங்கெங்க கிடப்பாங்க? யாராக இருந்தாலும் உட்காந்து இடத்தோடு எழுந்திரிக்க மாட்டாங்க, சேர்ல இருந்தாலும். இப்போ ஒருத்தர் ஏறி வரான்னா அவர் கை கொடுத்து கூப்பிடுறாரு. இதுதான் என்னன்னு சொல்றது அண்ணன். ஓகே, அண்ணனா நம்ம அவர் தங்கச்சிங்களா ஒரு சொந்தமாக பார்க்கறனால தான் யார் என்னன்னு விட பார்க்காம கை கொடுத்து நம்மளை கூப்பிடுறாரு. இதுதான் நாங்கள். ஓகே, திருச்சி என்னோட கண் அப்படின்ட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது? சொன்னதான் இப்பயும் சொன்னாரு, அப்பயும் இதே தான் சொன்னாரு. Okay. திருச்சி வந்து எனக்கு ஸ்பெஷல், அதே தான் இப்பவும் சொல்றாரு. அதே மாதிரி பண்ணுவார் திருச்சிக்கு கண்டிப்பா. ஒருவேளை உங்க முன்னாடி அவரை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களோ, தப்பா சொன்னா என்னமா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா சண்டை ஒரு நடக்கும், அடிதடி நடக்கும். ஐயோ, அவ்வளவு பிடிக்குமா? ஜாமீன் எடுக்கீங்களா? ஆள் வரணும் எங்களை எடுக்க. இல்ல அவ்வளவு பிடிக்குமான்னு கேக்குறேன். அவ்வளோ ஏன் எவ்வளவு கட்சிகள் இருக்கு, எவ்வளவு கட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஆனா இவ்வளோ கட்சி இருந்துமே அவ்வளோ க்ளோஸா எங்க கிட்ட இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். எப்போவாச்சும் பார்ப்போம், எப்பயாச்சும் வருவாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு இது சொன்னது கிடையாது. ஸ்ரீரங்கத்துல இருந்து. ஓகே, உங்களோட எம்எல்ஏ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அமைச்சர் சூப்பரா பண்றாரு. நாங்க எதிர்பார்த்ததுக்கு சூப்பரா பண்றாரு. அவர் மெயினா பண்றது மேலோட்டமா பார்த்துட்டு போகாம இன்டீரியரா அவர் கழிவறையை முக்கியமா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நாங்க நிறைய இடத்துல கவர்மெண்ட் இதுல பார்த்துருக்கோம், கழிவறையை மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு பாதி பேருக்கு அமைச்சர் பேரே தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ரமேஷ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஓகே, எங்க குழந்தைங்க எல்லாம் ரமேஷ் வராரு, எங்க வீட்டு ஒரு சொந்தக்கார மாதிரி, எங்க மாமா அண்ணன் தம்பிங்க மாதிரி சொல்றாரு. அவர் முக்கியமா எல்லா இடத்துலயும் போய் கழிவறையை செக் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமைச்சர் ரமேஷ் அவரோட செயல்பாடுகள் தர மாதிரி. நல்லா ஓகே, ஆனா இந்த கூட்டத்தையா தற்கொலைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தளபதி அவர்களே பதிலடி சொல்லிட்டாங்க. எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. தலைவர் வந்து இப்போ அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சது விஜய் சார் கிட்ட, காசு பணம் இருக்கவங்களுக்கு தான் இந்த பதவி. ஏன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்யணுங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாங்களாமே வந்து முயற்சி பண்ணணும், கவுன்சிலர் இருக்கலாம். காசு பணம் இருந்தால் தான் இந்த அரசியலுக்குள்ளே வந்து செய்ய முடியும். ஏன்னா நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ பவர் இல்லை. அதனால் சில இடத்துல எங்களுக்கே நீங்கள் சார் சொன்ன மாதிரி தடைகள் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. காசு பணம் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சார் அதுக்கு எடுத்துக்காட்டாக நல்லா உழைக்கிற மக்களுக்கு, சேவை செய்கிற மக்களுக்காக பதவி கொடுத்துருக்காரு. சார் ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க சார். மக்களுக்கு நல்லது செய்யுங்க சார். ஏதோ கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்கள் சார். அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப கைவிடப்பட்டவங்களுக்கு, ரொம்ப சொந்தங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க சார். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். எங்கள் தலைமுறைக்கு வாழடி வாழையாக எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது செய்யணும் சார். உங்களை நாங்கள் தெய்வமாக கும்பிடுறோம் சார். தெய்வத்துக்கு உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் தெய்வமே கும்பிடுறோங்க சார். இங்கே நல்லா இருக்கணுங்க சார். எந்த ஆட்சியில் நீங்கள் தோற்று பார்க்காம இதே மாதிரி வெற்றி பெறணும் எங்கள் வாழ்த்துறோம் சார். பார்க்க தானே போறீங்க. இதே திருச்சி கிழக்குல விசில் தாங்க. மதுரை மாநாட்டிலே சொன்னார், 10 தொகுதியில் விஜய்ன்னு அறிவிச்சார் பேர். மதுரை தொகுதியை பொறுத்தளவு 234 தொகுதியிலையும் விசில் தான் விஜய்ங்க, விஜய் தாங்க விசிலுங்க. யாரை வேணாலும் நிப்பாட்டட்டும், அந்த விசில்ன்ற இதுக்கு தான் ஓட்டுங்க. மிகப்பெரிய 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திருச்சி கிழக்குல தக்க வைக்கிறாங்க. 5 வருஷம் எந்த சுமூகமும் இல்லாமல் ஆட்சியை நடத்துவாங்க. எம்பி எலெக்ஷனில் 40க்கு 40 அடிக்கிறாங்க. தலைவர் வந்து முதலமைச்சர் பிராண்டை தாண்டி இன்னைக்கு பிஎம் பிராண்டுக்கு தலைவர் வந்து 2029 நகர்றாருங்க. பழனியில் இருந்து குடும்பத்தோடு வரேன். அவர் முதல்வராகட்டும் தங்கரதை எழுத்த பழனியில் முதல்வராகட்டும் தங்கரதை எழுத்திருக்கேன் பழனியில். அவர் வந்து சிறப்பான ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி எல்லாமே அவராக ஜெயிச்சிருந்தாருண்டா, எல்லாமே டிப்பாசி இருந்திருந்தாங்கண்டா, குழந்தை பிறந்தா 1 பவுன் கொடுத்துருப்பாரு, காது குத்துக்கு 1 பவுன் கொடுத்துருப்பாரு, கல்யாணத்துக்கு பட்டுச்சீலையோட 1 பவுன் கொடுத்துருப்பாரு. இந்த திமுக கார பகுதி சீட்டு வந்ததுனாலதே அது கொடுக்க முடியல. இந்த எடப்பாடி காவாசி சீட்டு வந்ததுனாலதே கொடுக்க முடியல. இந்த பிரேமலதா 1 சீட்டு வந்ததுனாலதே இப்படி கொடுக்க முடியல. இனி வருகிற தேர்தலில் 1 சீட்டு கூட வராம விஜயா வந்தாருண்டா, குழந்தை பிறக்கிறதுக்கு 1 பவுன் கொடுப்பாரு, காது குத்துக்கு 1 பவுன்